ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக தானே உன் வராகியம்மா உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறேன். ஆனால் எப்போது பார்த்தாலும் நீ என்னை கண்டுகொள்ளாமல் கடந்து போய்கொண்டே இருந்தால் நான் உனக்கு தரக்கூடிய அருளாசிகளை எப்படி உன்னால் பெற முடியும்? பிறகு எப்படி உன்னால் நிம்மதியாய் சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழ முடியும்? நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் வெற்றியை தருவதற்காக தானே இப்போது கூட உன்னை தேடி வந்து காத்திருக்கிறேன். இந்த முறையும் நான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டு அடுத்து கண்ணீர் விட்டு வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. நீ செய்யக்கூடிய செயலும் அதற்கான விளைவுகளும் உன்னுடையதுதான் என்பதை புரிந்துகொள். நீ நல்லதை செய்தால் அதற்கான விளைவாக நன்மைகள் கிடைக்கும். நீ மற்றவர்களுக்கு கெடுதலை சிந்தித்தால் அதற்கான விளைவாக உன் வாழ்க்கையிலேயே கெடுதல் தான் நிகழும் என்பதை புரிந்து கொண்டு எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே செய்யப்பார். ஆசையில்லாத வாழ்க்கை உனக்கு இல்லை என்பது எனக்கு தெரியும். ஏனெனில் மனிதர்கள் என்பவர்களே ஆசைக்கு அடிமைப்பட்டவர்கள் தானே. உன் வாழ்க்கையிலும் ஆசைகள் இருக்கிறது, உனக்கும் நிறைய கனவுகள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதை நிச்சயமாக ஒரு அம்மாவாக இருந்து நான் உனக்கு செய்து கொடுப்பேனேன் செல்லமே. எப்போதும் உண்மையே பேசு. உதவி கேட்டு வந்து நிற்பவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். இது இரண்டுமே நீ என்னை நோக்கி நெருங்கி வருவதற்கான அடையாளம். இப்படி உண்மையான செயலோடும் நேர்மையான குணத்தோடும் உதவி செய்யக்கூடிய இரக்க எண்ணத்தோடும் நீ வாழ்ந்து வந்தாலே உன் வராகியம்மா உன் அருகில் வந்து நீ கேட்டதையெல்லாம் உனக்கு வரமாய் கொடுப்பேன். அன்பும் மரியாதையும் எப்போதும் தானாகத்தான் வர வேண்டுமே தவிர அதை நீ யாரிடமும் எதிர்பார்த்து பெறவும் முடியாது. யாராவது கொடுப்பார்களா என ஏங்கி நிற்கவும் முடியாது. உன்னுடைய சொல்லும் செயலும் சிறப்பானதாக இருந்தால் அன்பும் மரியாதையும் தானாகவே உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. உன்னை வீழ்த்துவதற்காக பல பேர் எந்த வழியும் புலப்படாமல் ஏதாவது ஒரு விமர்சனத்தை சொல்லி உன் மனதை கஷ்டப்படுத்தி உன்னை கவலைப்பட வைத்துவிட வேண்டும் என திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒன்று தெரியாது. உன் மனதில் நான் குடியிருக்கிறேன், உன் மனம் தெளிவாகத்தான் இருக்கிறது என்பது. தெளிவாக இருக்கக்கூடிய உன் மனதை யாராலும் நோகடிக்க முடியாது என் செல்லமே. நிச்சயமாக அப்படிப்பட்டவர்களுக்கு நான் தண்டனையை கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையானனே, எல்லாருக்கும் அன்பாக இருக்கிறாய் என்பதை விட எல்லோரிடத்திலும் உண்மையாய் இருக்கிறாய் என்பதுதானே முக்கியம். அன்பை விட அதிக மகிழ்ச்சி தரக்கூடியது உண்மைதான். நீயும் உன்னை நம்பக்கூடிய உறவுகளுக்கு எப்போதும் உண்மையாய் இரு. நீ எப்போதும் நல்ல செயல்களை செய்து கொண்டும் சிறப்பாக சிந்தனை செய்து கொண்டும் நிதானத்தோடும் ஒரு செயல்களை செய்தால் போதும். எல்லா விஷயத்திலும் நீதான் வெற்றி பெறுவாய். போலியாய் பேசிக்கொண்டு நல்லவன் போல் நடித்து கொண்டிருக்கும் மனிதர்களை நம்புகிற இந்த உலகம் வெளிப்படையாய் பேசுகிற உன்னை கெட்டவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கலங்காதே. கூடிய விரைவில் எல்லாரும் எல்லா உண்மைகளையும் புரிந்து கொள்வதற்கான நேரத்தை நான் உண்டாக்குவேன். இனி நீ பட்ட செய்ய காரியங்களுக்கெல்லாம் புண்ணியமும் பலமும் உன்னிடமே வந்து சேரப்போகிறது. யாருக்கெல்லாம் நீ உதவி செய்தாயோ அவர்கள் மீண்டும் மீண்டும் உனக்கு துரோகம் செய்கிறார்களா? கவலை கொள்ளாமல் அதை பற்றி யோசிக்காமல் அவர்களை பற்றியும் யோசிக்காமல் விலகி நின்றுவிடு. அதே போல உனக்கு யாராவது உதவி செய்தார்கள் என்றால் காலமும் சூழ்நிலையும் உனக்கு எதிராக அமைந்துவிடும் போது நீ அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் செய்துவிடாதே. ஏனெனில் உதவி செய்பவனுக்கு துரோகம் செய்பவன் நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் நிம்மதியிழந்து தவிப்பான். அந்த நிலைமை உனக்கு வேண்டாம் என் செல்லமே. அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ என பயந்து பயந்து வாழ வேண்டிய அவசியத்தை நான் உனக்கு கொடுக்கவில்லை. நீ உன் மனசாட்சிப்படி நேர்மையாய் நடக்கப்பார். உன் வாழ்க்கையை வாழ முடியாமல் எதற்காக இப்படி தவித்து கொண்டிருக்கிறாய்? யார் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும் என நீ செய்யக்கூடிய செயல்களை உன் எண்ணப்படியே செய்து வா. மூடி கிடக்கும் உனது மனதிற்குள் எவ்வளவு வேதனையும் விரக்தியும் இருட்டாய் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். உனக்கான நம்பிக்கையின் விடியலாய் உன் வராகியம்மா நான் இருக்கிறேன் அல்லவா? சீக்கிரம் வந்து கதவை திற. உன் வீட்டிற்குள் பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் இன்பத்தையும் ஒளி வெள்ளமாய் நான் கொண்டு வரப்போகிறேன். உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை கூட கிடைக்காமல் இங்கு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயும் அதை அறியாமல் எனக்கு ஏன் இவ்வளவு துன்பமான வாழ்க்கை, நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என தவறாய் யோசித்து கொண்டிருக்கிறாய். எனது அன்பு பிள்ளையே, நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையின் அற்புதத்தை கூடிய விரைவில் நீ புரிந்து கொள்வாய். அதற்கு பிறகு நித்தமும் நீ எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கத்தான் போகிறாய் என் செல்லமே. எப்போதுமே பேசுவது ஒரு திறமை என்றால் பேசாமல் இருப்பதும் அதைவிட பெரிய திறமைதான்.
நீ அவசரத்திற்கு அவசியத்திற்கு மட்டும்தான் பேச வேண்டுமே தவிர எதற்கெடுத்தாலும் உன் மனதில் உள்ளதையெல்லாம் எல்லாரிடமும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம். புதிதாய் ஒருவரை பார்க்கிறாய் என்றால் அவர்களிடம் ஏதாவது பேச வேண்டுமே என எதையோ பேசிவிடுகிறாய். அதற்கு பிறகு ஏன் இப்படி தவறாய் பேசினோம் என யோசித்து உனக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் நீயே உன் வார்த்தைகளால் குறைத்து கொள்கிறாய். எப்போதும் உன் மனதில் எழக்கூடிய எண்ணங்களை அமைதியாக யோசனை செய்து பேச வேண்டுமா வேண்டாமா என யோசித்து பேச பழகு. ஏனெனில் உன் மனதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் மூலமாக தான் மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள். எல்லாரிடத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா மனிதர்களிடத்திலும் பேசித்தான் வாழ வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என் செல்லமே. நெஞ்சில் பட்ட உண்மையைத்தான் நான் நேர்பட பேசச் சொன்னேனே தவிர எதற்கெடுத்தாலும் பேசிக்கொண்டே வாழும்படி நான் சொல்லவில்லை. பேசி பேசி ஜெயிப்பவர்களை காட்டிலும் பேசாமல் ஜெயிப்பவர்கள்தான் சீக்கிரம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். மானிடர்கள் உனக்கு காட்டும் வழியானது கொஞ்சம் கஷ்டம் நிறைந்ததாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை நொறுக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக உன் வராகி அம்மா நானே வந்து உனக்கு வழிகாட்டலாய் இருக்கப் போகிறேன். ஒரு பறவையானது மரத்தின் கிளையில் அமரும்போது அது தனது இறகுகளை நம்பிதான் அமர்கிறதே தவிர அந்த மரத்தை நம்புவது கிடையாது. அதே போல்தான் நீ எந்த செயலை செய்தாலும் உன் மீது தன்னம்பிக்கையோடு உன்னால் ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அதை செய்ய வேண்டுமே தவிர அவர் வந்து உதவுவார், இவர் வந்து நமக்கு ஏதாவது செய்து கொடுப்பார் என மற்றவர்களை ஒருபோதும் நம்பாதே. வாழ்க்கை எப்போதும் ஏதாவது ஒன்றை இழக்கத்தான் செய்யும், அதன்படிதான் காரியங்களை ஆற்றும். ஆனால் நீ மட்டும் நம்பிக்கையோடு இருந்தால் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாய் உனக்கு கொடுக்கும் என் செல்லமே. எப்போதும் நல்லது நடக்கும் என்ற நல்லெண்ணத்தை மட்டும் உனக்குள் வளர்த்துக்கொள். வாழ்க்கை என்பது ஓவியம் கிடையாது. அழித்து அழித்து அதை மாற்றி மாற்றி வரையவும் முடியாது. வாழ்க்கை என்பது கல் சிற்பம் போல. கல்லை ஒரு முறை செதுக்கி அது கீழே விழுந்துவிட்டால் விழுந்தது விழுந்தது தானே. அதே போல்தான் நீ செய்யக்கூடிய தவறுகளும். ஒரு முறை தவறு நேர்ந்து விட்டால் அதை மீண்டும் சரி செய்யவே முடியாது. வாழும்போதே, அதாவது அந்த உளி கொண்டு செதுக்கும் போதே அதை சரியாக செதுக்க பழகிக்கொள். வாழ்க்கையை நல்ல எண்ணங்களோடும் நிதானமான செயல்களோடும் நீ செய்தாலே நீ ஆசைப்படுவதையெல்லாம் அடைவதற்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன். நிச்சயமாக மறதியைப் போல ஒரு அரிய மருந்து இல்லை என்றுதான் நான் சொல்வேன். தேவையில்லாத விஷயங்களை மனதிற்குள் போட்டு ஏன் பாரத்தை சுமக்கிறாய்? தேவையில்லாத விஷயங்களையும் அவசியமில்லாத அனாவசியமான வார்த்தைகளையும் மறந்துவிட்டு அமைதியாய் நிலையோடு காத்திரு. உனக்கு கிடைத்த விஷயங்களையெல்லாம் வாழ்க்கையில் ரசிக்க பழகிக்கொள். கிடைக்காததும் கிடைக்கும் என நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே போனால் நீ பிடித்ததையும் உனக்கு விரும்புவதையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். உன் வாழ்க்கையை இனிமையாய் அமைத்து கொடுக்க வேண்டியது எனது பொறுப்பு என் செல்லமே. உன் கண்கள் சரியாக இருந்தால் நீ பார்க்கக்கூடிய விஷயங்களும் இந்த உலகமும் உனக்கு பிடித்த விதத்தில்தான் இருக்கும். உனது நாக்கு சரியாக இருந்தால் நீ பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாக இந்த உலகமே உனக்கு மதிப்பை கொடுக்கும். ஆக உனது கண்களும் வாயும் தானே சரியாக இருக்க வேண்டும். நீ செய்யக்கூடிய செயல்களை சரியாக்கு. உன் வாழ்க்கை அழகாய் அற்புதமாய் மாறும்.